லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சங்கரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்களும் இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? முதல்ல அதை கொஞ்சம் தண்ணியை கொடுங்க. ஏன் முரளி குறா இந்தக்கா. அம்மா குடிங்கம்மா. எனக்கு வேண்டாம் சங்கரி, வேண்டாம். நான் பிடிவாதம் பிடிக்காதம்மா, எங்களை மட்டும் திட்டுவேன்ல. குடிமா, தண்ணியாவது குடிமா. நாங்களும் இதே மாதிரி அழுதுட்டு இருப்போம், பரவாயில்லையா? மா, அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் முடிஞ்சிருவோமா? அப்பாவை போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு தெம்பு வேண்டாமா? குடிங்கம்மா. குடிங்கம்மா, குடிங்கம்மா. தண்ணியை குடிங்க அத்தை. சங்கரி, இந்த அவளுக்கு இந்த தண்ணியை கொடு. அம்மா பேசாத ராதிகா. அவ மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா அவளும் அவர் கூட வாழ்ந்திருக்காடே. எனக்கு இருக்கிற வேதனை அவளுக்கு தரடி இருக்கும். அது இல்லம்மா. இத பாரு, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. சங்கரி போ. தண்ணி குடிங்க. சங்கரி, இங்க பாருங்க, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிரும்னு டாக்டர் சொல்லிட்டு தானே போனாரு. அப்பா மறுபடியும் நம்ம எல்லாரும் கூடயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கதான் போறாரு. அந்த நம்பிக்கையில தான்மா நான் என் உசுரை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நானும் அவருக்கு உண்மையாதாமா வாழ்ந்திருக்கேன். என் உலகமே அவர்தாம்மா. நீங்க அம்மா ரெண்டு பேருமே அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அந்த பாசமே அவரை காப்பாத்தி கொண்டு வந்துரும். கவலைப்படாதீங்க, அப்பா கொண்டு ஆகாது. இந்தாங்க குடிங்க, குடிங்க. அம்மா அழாதீங்க அம்மா. ஆபரேஷன் முடிஞ்சு அப்பா சீக்கிரமா குணமாகி வந்துருவாருமா. இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்கம்மா. ஆமா அத்தை, அழுதழுது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? மாமா கண்ணு முழிக்கும் போது நீங்க பக்கத்துல இருக்க வேண்டாமா?
டாக்டர் டாக்டர் மாமா எப்படி இருக்காரு? டாக்டர் அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுமா. ரொம்ப நன்றி டாக்டர். ஆனா அவர் கண்ணு முழிக்க எப்படியும் 24 hours ஆகும். அவரை போய் பார்க்கலாமா டாக்டர்? ஷோர்மா, பார்க்கலாம். ஆனா எல்லாரும் ஒண்ணா போவாதீங்க. ஒருத்தர் 2 பேரா போய் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. அவர்கிட்ட பேசணும்னா ட்ரை பண்ணாதீங்க. அமைதியா பார்த்துட்டு வந்துருங்க. போங்க. நில்லு. எங்க போறீங்க? நீங்க எல்லாரும் எங்க போனீங்களோ அங்கதான் போறாங்க. வழிவிடு. அவசியமே இல்ல. அப்பா இப்படி ஆனது இவ்வளவுதான். ஆமாண்டா, என்னால் தான். அதனால தான் இப்ப பார்க்க போறேன். தேவையே இல்ல. உனக்கு தான் அவரை பிடிக்காதல்ல? இப்ப மட்டும் என்ன அப்பா பாசம் பொத்துக்கிட்டு வருது? நான் அவரை பார்க்க போறேன்னு சொல்லவே இல்லையே. என்ன காப்பாத்துறதுக்கு அவர் கத்தி குத்து வாங்கியிருக்காரு. இதை யார் செஞ்சிருந்தாலும் நான் போய் பார்க்க தான் செஞ்சிருப்பேன். இப்ப கூட நீ ஈவு இறக்க இல்லாம பேசுறியடி. ராதிகா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அவ பார்த்துட்டு வரட்டுமே. மாமா, அவதான் அப்பான்னு பாசத்துல பார்க்க வரலன்னு சொல்லிட்டால. எங்க அப்பாவை இவ பாக்குறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. இங்க பாரு, உங்க இஷ்டத்தை இப்ப யாரும் கேட்கல. அவரை பார்க்க இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வழிவிடு. அந்த உரிமையே இல்ல. அந்த உரிமை வேண்டாம் தானே இவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன? ரஜினி என்ன நினைச்சாலும் உங்க அப்பா ரஜினி வேணும்னு நினைச்சுதானே தன்னோட உசுரை கொடுத்து இவளை காப்பாத்திருக்காரு. நீங்க சும்மா இருங்க. இவ போய் அவரை பார்த்து அவருக்கு திரும்ப ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது? அவரு முழுசா சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் பாத்துக்கிட்டோம். இல்ல பார்த்திபா, அந்த மனுஷனை கண்ணுல காண விடாம கரிச்சு கொட்டி அவர் உசுருக்கே யமனா வந்து நின்னுட்டியேடி. என் மனசு ஆறவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போடி. போ, போதும். கையெடுத்து கூப்பிடுறேன். போ. ரஜினி, ரஜினி அழாதீங்க. ஒன்னும் ஆகாது. ஏங்க, அழாதீங்க. ஒன்னும் ஆகாது. டாக்டர், டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? அவர் கண்ணு முடிச்சிட்டாருல? இல்லம்மா, அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. டாக்டர், அவருக்கு இப்போதைக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்
4 மணி நேரத்துல அவர் கண்ணு முழிக்கலன்னா கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐயோ, டாக்டர் எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இனிமே அவரை கடவுள் தான் காப்பாத்தணும். அப்படி சொல்லாதீங்க டாக்டர். 10 வருஷமா அவர் இல்லாம இந்த குடும்பம் பட்டதெல்லாம் போதும். இப்பதான் இந்த குடும்பத்தை அவர் பொறுப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க. தாலி பிச்சை கேட்கிறேன், காப்பாத்தி கொடுங்க. காப்பாத்தி கொடுங்க. காப்பாத்தி கொடுங்க டாக்டர். என்னமாச்சு? அம்மா, இங்க பாருமா. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரெஸ் தான். சிஸ்டர், டாக்டர் இவங்களோட பிரஷரை செக் பண்ணி என் ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். எப்படி இருக்காங்க? அம்மா செக் பண்ணியாச்சு. டாக்டர் பார்த்துட்டு வந்துருவோம். வாங்கம்மா. இல்ல, அவரு கண்ணு முழிக்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். அம்மா, நர்ஸ் நீங்க போங்க. அம்மாக்கு லோ பிரஷர் இருக்கு, மாத்திரை போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் சொல்லி கூட்டிட்டு வரேன். ஓகே மேடம். அம்மா, நம்ம எல்லாரும் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டரை இனிமே கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ என் தாலியை காப்பாத்துற டாக்டர் இந்த ஆஸ்பத்திரியில இல்ல, கோவில்ல தான் இருக்கான். இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. நான் இப்பவே கோயிலுக்கு போறேன். உங்க அப்பா உயிரை காப்பாத்த சொல்லி அவன் காலில் விழுந்து அழறேன். அவன் கண்ணை திறந்து பார்த்தாதான் உங்க அப்பா கண்ணை திறப்பாருன்னா அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்றேன். அப்போதான் அவரு பொழைச்சு வருவாரு. அப்போதான் அவரு பொழைச்சு வருவாரு. அம்மா, எங்க போற நீ? இப்ப பரிகாரம் பண்ற நிலைமையிலயா இருக்க? நீ பேசாம இரு. இன்னும் 4 மணி நேரம் இருக்குல்ல, அவர் கண்ணு திறந்துருவாரு. நீ பேசாதடி. ஒன்னாலதான் இன்னைக்கு அவரு குத்து உசுறு கொலை உசுரமா கிடைக்காரு. இப்ப வரைக்கும் நீ அவரை மனுஷனாவே மதிக்கலையேடி. அவர் பாசத்தை புரிஞ்சுக்காம, பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தின. அவர் ரொம்ப நல்லவரு, எந்த தப்பு பண்ணலன்னு நான் சொல்லல. அவர் தப்பு பண்ணிருக்காருதா. ஏ, நம்ம யாரும் தப்பு பண்ணலையா? அந்த மனுஷன் எத்தனை நாள் ரஜினி ரஜினின்னு மறங்கி நின்னு இருப்பாரு. நீ திரும்பி பாத்திருப்பியாடி? இப்ப வரைக்கும் ஒரு தடவையாச்சும் நீ அவர் அப்பான்னு கூப்பிட்டுருப்பியாடி? அப்படி இல்ல. அது வந்து அவங்க ஒண்ணும் எதுவும் தெரியாம பேசல, எல்லாமே நல்லா புரிஞ்சுதான் பேசுறாங்க. பேசிட்டு விடு. சொல்லுவியே, சும்மா விட்டு போனாருன்னு. நீயும் அதே தப்பதான் செஞ்சிருக்க, சரியா? உனக்கும் அவருக்கும் ஒரே வித்தியாசம் தான். அவரு போயிட்டாரு, நீ கூட இருந்து பாத்துக்க முடியாம தள்ளி நின்னுட்ட. அவரை குறை சொல்ல உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏ, இவகிட்ட என்னடி பேச்சு?
யார் என்ன செய்யறாங்களோ இல்லையோ, இப்ப என் புருஷ உயிரை நான் காப்பாத்தி ஆகணும். நான் கோயிலுக்கு போறேன். அம்மா சொல்றது கேளு. யார் எதுவும் பேசாதீங்கடி. நான் பரிகாரம் பண்ணத்தான் போறேன். நான் போதான் போறேன். அம்மா ப்ளீஸ் அம்மா அம்மா. ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி. அம்மா பரிகாரத்தை ஆரம்பிக்கலாங்களா? அம்மா நீங்க நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடவே இல்லம்மா. இப்ப கண்டிப்பா இந்த பரிகாரம் செஞ்சுதான் ஆகணுமா? அங்க ஊசல் அடிக்கிட்டு இருக்கிறது என் புருஷன் உசுரடி. உன் புருஷனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போனதையே உன்னால தாங்க முடியலையே. என் புருஷன் உயிரை எவன்கிட்ட எப்படி என்னால கொடுக்க முடியும்? இந்த பரிகாரம் மட்டும் இல்ல, அவருக்காக நான் இன்னும் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா புருஷன் மேல பாசத்துல பேசுறீங்கன்னு புரியுதுமா. ஆனா பரிகாரத்தை தடங்கள் இல்லாம செஞ்சு முடிக்கணும். இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடுமா. இது வெறும் பாசம் மட்டும் இல்ல சாமி, 15 வருஷ வைராக்கியம். என்னை விட்டுட்டு போனவரு வந்தே தீருவாருன்னு எவ்வளவு காலமா நான் அந்த ஆத்தா காலை புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அவளுக்கே தெரியும். இப்பவும் அதே மாதிரி அவர் உசுரை காப்பாத்தி எனக்கு அவ தந்து ஆகணும். இத்தனை வருஷமா அவர் இல்லாம நான் பட்ட பாடு போதும். இதுக்கு மேலையும் அவர் இழக்க என்னால முடியாது சாமி. அம்மா பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? பராசக்தி ஓம் சக்தி. பத்மாமா பாத்து பாத்து பத்மாமா போதும் பத்மாமா, வாங்க போலாம். இல்ல மாப்ள, நான் வேண்டது என் உயிருக்கும் மேலான தாலி பாக்கியத்துக்காக. நான் என் வேண்டுதலை முடிக்காம எழுந்திருக்கவே மாட்டேன். அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி.
ரஜினி, என்ன? இல்ல வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் அப்பாவுக்காக அம்மா வேண்டிக்கும் போதெல்லாம் அவருக்காக ஏமா வேண்டிக்கிற? நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டு போனவர் தானே, அவருக்காக எதுவும் பண்ணாதன்னு நானே சண்டை போட்டிருக்கேன். ஆனா இப்போ முதல் தடவையா அவருக்காக நான் வேண்டிக்க வந்திருக்கேன். இதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு நாம சரின்னு நினைக்கிற விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு தப்புன்னு தோணும். அதே மாதிரி இன்னைக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு சரின்னு தோணும். உங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுல எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை எதிர்த்துக்கிட்டு நம்மள ஏதோ கெட்டவங்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் அவர் நல்லா இருந்தாரு. ஆனா இப்போ அவர் திருந்தி உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு.